ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கரூர்ல நடந்த சம்பவம் அனைவராலுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது. இதனடுத்து பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்து மேலதான் பிரச்சனை, இல்ல திமுக தான் இத நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வார்த்தைகள் பரிமாறியது. ஆனால் பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் அதுக்கப்புறம் சிபிஐயிடம் சென்றது. சமீபத்துல தளபதி விஜய் அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான தளபதி விஜய் அவர்கள் டெல்லி சென்று இந்த சிபிஐ விசாரணையில கலந்து கொண்டார். சிபிஐ விசாரணையில கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடி அவர்களையுமே நேர்ல சந்திச்சிருக்காரா. ஒரு சில வாரங்களாகவே பிஜேபி டிவிகே கூட்டணி நடைபெற போவதாக செய்திகள் சோசியல் மீடியாக்கள்ல வைரலா போச்சு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக சின்ன சின்ன கட்சிகளுடன் கூட்டணி அமைச்சிட்டாங்க. அவங்க ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக உருவெடுத்துமே இருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா, டிவிகே கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணி அமைத்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சில கட்டாயத்தினாலுமே தற்போது பிஜேபியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே பிஜேபியுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா, முதல்வர் வேட்பாளராக தளபதி விஜய் அவர்கள் தான் நிக்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. இந்த தகவல் தற்போது வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.